அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபுட்டீஸ். சம்சா இல்லாத இஃப்தார் பிளேட்டா? சான்ஸே இல்லை. ரமலான் சீரீஸில் இன்றைக்கி எல்லாத்தோட ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் சம்சா ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மொறு சவுண்ட் கேட்குதா? நல்லா அவுட் சைட் கிறிஸ்பியாக இன்சைட் ஜூஸியாக ஒவ்வொரு பைட்லையும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் சம்சாவோட ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சிக்கனை வேக வைக்கணும். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதனால் மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்காக 1/2 cup வாட்டரும் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வேக வைக்கிறதுக்காக ஒரு விசில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசிலாம் நல்லா போனதுக்கப்புறம் அதை ஒரு 10 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. நம்மளோட சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. இப்போ சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 teaspoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்பரில் 3 ஆனியனை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 5 நிமிஷம். வதங்கினதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டியாக நறுக்குன்னா ஒரு பீஸ் கிரீன் சில்லியையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஃபில்லிங்காக எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணலாமா? நான் இன்னைக்கு இதில் 1 teaspoon சால்ட்டு, 1 teaspoon சில்லி பவுடர், 1 teaspoon கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி அந்த ரா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்ச சிக்கனை கையாலே உதிரி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த மசாலா ஃபில்லிங்கில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 5 minutes எல்லாம் குக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நான் இன்றைக்கி சிக்கன் சம்சா பண்ணுறதுக்கு சம்சா சீட் தான் எடுத்திருக்கேன். இது எல்லா லோக்கல் சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். நான் இன்றைக்கி வீட் பேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி சம்சா ஷேப்பில் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்கை இன்சைடில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை சம்சா ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிடுங்க. நம்ம ஷேப்பில் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட எட்ஜஸில் மட்டும் நம்ம பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது ஃபுல்லாக ஸ்டிக் ஆகும். அதுக்காக நான் இன்றைக்கி ரைஸ் ஃப்ளாரில் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை தான் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் சம்சா ஷீட்டை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா சம்சா ஷீட்லையும் ஃபில்லிங் ஆட் பண்ணி சம்சா ஷேப்பில் ஹோல்ட் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு ஏர் ஃப்ரையர்லாம் யூஸ் பண்ணல, ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அப்போ தான் அதே மாதிரி கடையில் இருக்கிற டேஸ்ட் இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிக்கன் சம்சாவை 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சம்சா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை மட்டும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கடையில் வாங்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இப்போ இதோட மொறு சவுண்ட் கேட்குறீங்களா? எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தெரியாமல் ஹெல்தியாக சாப்பிட்டதெல்லாம் போதும். இனிமேல் தெரிஞ்சுட்டு ஹெல்தியாக சாப்பிட்டா மறக்காம ஃபௌசி பைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.